வெல்கம் பேக் வித் இந்து. நீங்கள் எத்தனையோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் ஸ்ட்ராபெரி பிக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். டொரண்டோலேருந்து இங்கே வரத்துக்கு பப்ளிக் டிரான்சிஸ்ட் செம்ம கன்வீனியண்ட்டாக இருக்குது. ராபின் டைட் ஃபார்ம்ஸ் தான் வந்திருக்கும். நீங்கள் 2 பேர் போகிறீங்கன்னா 2 லிட்டர்ஸ் பேஸ்கெட் கரெக்டாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே அவங்க பேஸ்கெட்டும் கொடுத்துருவாங்க. அந்த 2 லிட்டர்ஸ் பேஸ்கெட் $15, 4 லிட்டர்ஸ் பேஸ்கெட் $30, 6 லிட்டர்ஸ் பேஸ்கெட் $45. ஒரு சூப்பரான ஹேக் சொல்லட்டுமா? இன்கேஸ் உங்ககிட்ட அதே சேம் மெஷர்மெண்ட்ல வீட்டில் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அது வந்து 1 லிட்டருக்கு $7.25 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வெயிலில் பறிக்க டைம் இல்லை அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ்லாம் என்ட்ரன்ஸ்லேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்ம் இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணதில்லை. மோர் தென் 50 இயர்ஸாக இந்த ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி தான் இந்த ஃபார்மை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லாகவே மாட்டு பண்ணையாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குதிரையை ப்ரீடிங் பண்ணுறது, ட்ரைனிங் பண்ணுறது, ஆடு வளர்க்குறது ஃபுல்லாகவே பண்ணையாக தான் இருந்திருக்கு. ரொம்ப வருஷமாகவே அதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஃபுல்லாக டிசைட் பண்ணி பீப்புளுக்கு லோக்கல் ஃபார்மில் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ், வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அப்படி கிரியேட் ஆனது தான் பிக் யோர் ஓன் கான்செப்ட். இன்னைக்கு இந்த ஃபார்மில் மோர் தென் 25 ஏக்கர்ஸ் ஆன ஏரியாஸ் இருக்கு. அதுலயும் 9 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இங்க இருக்கு. சூப்பர்ல ஒரு சாதாரண ஒரு மாட்டு பண்ணையா ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஒரு ஃபேமிலி மெமரிஸா கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஜூன் ஜூலை மந்த்ல நமக்கு சூப்பரான ஸ்ட்ராபெரிஸ்லாம் கிடைக்குது. ஆனா இந்த ஃபார்ம் இதோட முடியல. ஆகஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோஸ், கார்ன்லாம் இங்க சேல்ஸ் பண்றாங்க. செப்டம்பர் மந்த்ல சூப்பர் கியூட்டான பம்கின்ஸ்லாம் இங்க இருக்குமா. நம்ம எப்ப வந்தாலுமே இங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்க மிக்ஸ்டு கிராப்ஸ் விவசாயம் தான் பண்றாங்க. கலப்பு பயிர்கள் விவசாயம். நான் எதுக்கு இப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி தமிழ் தான் பாக்குறாங்க. அதனால தான் நான் இப்ப என்ன சொன்னாலுமே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் பறிச்ச ஸ்ட்ராபெரி எடுத்து பேஸ்கெட்ல போட்டனோ இல்லையோ வாயில தான் போட்டேன். நான் கூட புளிக்கும் நினைச்சிட்டு தான் சாப்பிட்டேன். பட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சூப்பரா இருந்துச்சு. ஸ்வீட் அண்ட் டெலிஷியஸா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம ஃபார்ம்ல பறிக்கிறதுனால இவ்வளோ டேஸ்டியா ஸ்வீட்னஸா இருக்கும். ஓவரா டிஸ்கிரைப் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே ஹனியை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுல பாதி ஃபுல்லா பறிச்சு நான் சாப்பிட்டே தான் இருந்தேன். பேஸ்கெட் ஃபில் பண்ணவே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா ரொம்ப பெருசா பழமா இருக்கும். அதெல்லாம் பிக் பண்ணி பேஸ்கெட்ல போட்டுக்காதீங்க. பிகாஸ் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது பார்த்தா எல்லாமே வந்து அப்படியே ஜூஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபார்மா பிரிச்சு தான் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். டொரண்டோ அவுட்டர்ல இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கு. மறக்காம ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு பேக் எடுத்துக்கோங்க, சன்ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க, கேப் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அந்த வெயிலுக்கு நம்ம அங்கே நிற்க முடியாது. நான் கேப் அண்ட் கிளாஸஸ் போட்டிருக்கிறதுனால தான் கொஞ்சமாச்சும் தாக்கு பிடிச்சேன். இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஃபார்ம் பாத்தீங்களா. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல ஒரு விவசாயம் பண்ணணும்ன்றது ஆசை. நாம ஸ்ட்ராபெரிஸ் பறிக்கிறப்போ பேஸ்கெட்ல ஒன்று, வாயில ஒன்று தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ்லாம் பறித்து சாப்பிடும் போது அந்த ஸ்வீட் டேஸ்ட்டுக்கே நான் வந்து ரொம்ப அடிமையாயிட்டேன். ஸ்ட்ராபெரி ஃபார்மில் செக்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரைப் ஆனது மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. சில இதெல்லாம் வந்து காயாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணல. இந்த ரோ ஃபுல்லாகவே பழமாக தான் இருந்துச்சு. ஜூலை மந்த்ல ஸ்ட்ராபெரிஸ்லாம் பறிக்கலாம்ல, அதே மாதிரி செப்டம்பர்ல பம்கின் பறிக்கும் போது சாக்கு எடுத்துட்டு வரணுமா? நானும் என் ஹபியும் இப்படிதான் மொக்கையா பேசிட்டு இருந்தோம். இங்க பாருங்க எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க ஸ்ட்ராபெரி பிக் பண்றதுக்கு. சும்மா சொல்லக்கூடாது, என் ஹஸ்பண்டும் இந்த விளாகுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு. இந்த ஃபார்ம் மார்னிங் 10 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க மார்னிங் ஏர்லியாவே போயிடுங்க. அப்பதான் நீங்க ஹாட்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம். என்னோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சம்மர்ல நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக் பண்ண போனோம்னு. அப்பெல்லாம் ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கும், நம்ம எப்படா போவோம் அப்படின்னு. எனக்கு கேர்லி ஹேர்ன்றதுனால என்ன ஹேர் ஸ்டைல் போட்டாலுமே எனக்கு செட் ஆகல. நான்லாம் வெயில 2 minutes போனாலே அம்பர்லா இல்லாம போக மாட்டேன். பேஸ்கெட் ஃபில் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு போகவே மனசு வரல. ஹபி போதும் வா நம்ம போலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு நான் அங்கேயே உட்காந்துருந்தேன். எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும் தெரியல. எனக்கு ஹனியோட தோசை, இட்லின்னு சாப்பிடும் போது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கெனடியன் பீப்புள்லாம் பேன் கேக்குக்கு இந்த மேப்பிள் சிரப் தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. இதோட ஸ்மெல்லே ஆளை இழுக்கும்.
ஃபார்முக்கு என்ட்ரன்ஸ்லேயே அந்த மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் மேப்பிள் சிரப்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது. 75% ஆஃப் மேப்பிள் சிரப்பை கனடா மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேப்பிள் சிரப்னா ஏதோ ஒரு கெமிக்கலை வச்சு பண்ணுறது கிடையாது. இங்கே இருக்கிற மேப்பிள் ட்ரீஸில் குட்டியாக ஒரு ஹோல் போடுவாங்க. அதில் இருக்கிற ஜூஸஸ் தான் எடுப்பாங்க. அதுதான் மேப்பிள் சிரப். இதுக்கு பெட் நேமா லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி சுகர், வெல்லம் அதெல்லாம் இல்லாமல் ஸ்வீட்டே செய்ய முடியாதுல்ல, அதே மாதிரி இங்கேயும் கேக், வாஃபிள்ஸ்னு அதுக்கு சிரப் மேல ஊத்தி சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. டொமேட்டோஸ் இருந்துச்சு, பொட்டேட்டோஸ், அப்புறம் நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. நீங்க சீக்கிரமா இந்த ஜூலை எண்டுக்குள்ள வீக்கெண்டை நல்லா மெமரபிளா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பாட் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட். எக்ஸ்பெஷலா சில்ட்ரன்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா பக்காவான டைம் பாஸா இருக்கும். இதே மாதிரி கனடால பல இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ், டிராவல் டிப்ஸ், ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.